ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேயே மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புலங்க. எனக்கு எப்போது ரெகுலராக கொடுக்குற ஒரு தம்பி வந்து இன்றைக்கி மீன் கொண்டு வந்தார். சரி, என்ன மீனுன்னு பார்த்தா கோலா மீன், அதுக்கப்புறம் இந்த அது என்னது இறால் கிழங்கா மீன், இந்த மாதிரி 3 வெரைட்டி மீன் கொண்டு வந்திருந்தார். அயில மீன், அதாவது கும்லா மீன் சொல்லுவோம்ல, அந்த மீனும் கொண்டு வந்திருந்தார். எனக்கு வந்து நான் காலையிலேயே சமையல்லாம் முடிச்சிட்டேங்க. எங்கள் வீட்டில் தான் 8 மணிக்கெலாம் சமையல்லாம் முடிச்சாச்சு. நேற்று வச்ச குருமா இருந்தது, கொஞ்சம் ரசம் வச்சுட்டு கோவக்காய் பொரியல் பண்ணிவிட்டு எல்லாம் சமையல்லாம் முடிச்சாச்சு. இருந்தாலும் மீன் வந்து லேட்டாக தானே வரும். நேற்று புதன்கிழமை வாங்க வேண்டியது, சரி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாப்புல. சரி வந்தப்போ வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு வந்து சங்கரா மீன், அந்த ஐலா மீன் இதெல்லாம் அவங்க வாங்கினாங்க. நான் வந்து கிழங்கா மீன் வாங்கினேங்க. 1 கிலோ வச்சுருந்தேன். அப்படி 1 கிலோ 3 மீன் நின்றுது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அதாவது கிழங்கான்னா இந்த ஒரு மாதிரி குழி மீன் சொல்லுவாங்க. இந்த ஊரில் வந்து சென்னையில் வந்து அதுக்கு பேர் கிழங்கா, எங்கள் ஊரில் வந்து அது வந்து குழி மீனுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மீனாக சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் மீனாக சாப்பிட்றத விட அது வந்து கருவாடு வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் இந்த கருவாடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு, விலையும் ஜாஸ்தியாக விற்பாங்க. ஆனால் கிழங்கா மீன் வந்து மீன் கூட நல்லா தாங்க இருக்கும். நான் ஆனால் ரொம்ப அதிகம் அந்த மீன் வாங்க மாட்டேன், எப்போவாது தான் வாங்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, எங்கள் வீட்டுக்காருக்கு விட அந்த மீன் ரொம்ப பிடிக்கும், அதனால் சரி வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கினேன். 1 கிலோ மீன் இருந்ததுங்க. 1 கிலோ மீன் வந்து 250 ரூபாய்ன்னு கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவரே எப்போவுமே இந்த தம்பிகிட்ட வாங்கினோம்னா அவரே கட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். சூப்பராக கட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு போயிடுவார். நம்ம வாங்கிட்டு வந்து கழுவிட்டு குழம்பு வைக்க வேண்டிய வேலை தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி கொடுக்குறாருன்னு. நல்லா நீட்டாக அழகாக கட் பண்ணி கொடுத்துருவார். இவர்கிட்ட வாங்கினா எப்போவுமே கட் பண்ணி தான் நான் வாங்குவேன். இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வருவார். அவர் தான் கொஞ்சம் சின்ன மீன் கொண்டு வருவார். அவர்னா கட் பண்ணி கொடுக்க மாட்டார், நான் தான் கட் பண்ணணும். அதாவது கொஞ்சம் அவர்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் பொடி மீனாக இருக்கும். அவர்கிட்ட வாங்கினா நான் தான் கட் பண்ணுவேன். இந்த தம்பிகிட்ட வாங்கினா எப்போவுமே கட் பண்ணி கொடுத்துருவார். இன்றைக்கி எவ்வளோ அழகாக மீன் கட் பண்ணுறாரு பாருங்கள். நான் வாங்கின கிழங்கா மீனுங்க. 1 கிலோ மீன் வாங்கினேங்க, 250 ரூபா. வாங்கிட்டு அதை இன்றைக்கி வந்து சமையல் நம்ம கழுவி நல்லா இது பண்ணி உப்பு மிளகா பொடியை போட்டு பரட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து வறுத்துக்கலாம். இந்த மண்டை வாழெல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வாங்கின மீனையும் அவர் எனக்கு ரெகுலராக மீன் கொடுக்குற தம்பி எப்படி மீன் கட் பண்ணார் அப்படிங்கிறதையும் தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அவரோட பர்மிஷன் கேட்டு தான் நான் வீடியோவே எடுத்தேன். தம்பி நான் யூடியூப்பில் போடவா அப்படின்னு சொன்னேன். சரிக்கா நீ போட்டுக்குங்கக்கா அப்படின்னு சொன்னாப்புல. சரி போட்டு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் போட்டுட்ருக்கேன். அந்த மீன் எப்படி கட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். அவ்வளோதாங்க, கட் பண்ணி எடுத்துட்டார். எனக்குள்ளே 1 கிலோ மீனை மட்டும் சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டார், கவர் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த 1 கிலோ மீன் வந்து 250 ரூபான்னு கொடுத்தாப்புல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இவருமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் மீன் கொண்டு வீட்டு வாசல்லையே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாருங்க. அவ்வளோதாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அந்த குடல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வைக்க வேண்டியது, பொரிக்க வேண்டிய வேலை தான். வேலை ஈஸியாக போச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.